ஐயோ ஆல்ரைட். நடந்த விஷயத்துக்கு ஒன்றும் அப்செட் ஆகலையே. எதையும் பெருசா எடுத்துக்காதம்மா. திரு சொல்றதும் சரிதாம்மா. சரிங்க பாட்டி. கடவுளே, இப்ப நடக்கிறதெல்லாம் உண்மையா? அப்ப என் கழுத்துல தாலி கட்டினது திவ்யாக்கோட மாப்பிள்ளையா? அம்பிகா அம்மாவோட மகனா? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் என் வாழ்க்கையில நீ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? நான் யாரை விட்டு விலகி போகணும்னு நினைச்சு தள்ளி வந்தனோ அவரு வீட்லயே என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அப்ப அவரு காதலிக்கிற பொண்ணு திவ்யாக்கா தானா? அம்மா புத்தகத்துல சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது இதுதானா? நல்லூரம்மா, என்ன இது? என் வாழ்க்கையில ஏன் இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கற? நான் உன்னை நம்பி தானே இருக்கேன். நீயே நம்பி சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டு ஆளுங்க பண்ண சதியில இருந்து என்ன காப்பாத்த அந்த விதி அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா அதே விதிதான் அவர் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கங்கறத தெரிய வச்சு என்ன அவரை விட்டு பிரிஞ்சு போக வச்சது. ஆனா இப்போ அதே காலமும் விதியும் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேலைக்காரியோட ராசிதான். அவ முகத்துல முழிச்சால எந்த காரியமும் சரியா நடக்க மாட்டேங்குது. முதல்ல கோவில்ல உப்பு கூட கொட்டுச்சு, இப்ப இந்த சல்லடை. என்ன இதெல்லாம்? சச்ச, அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம தான் யதார்த்தமா நடந்ததை தப்பா எடுத்துக்கிறோமோ? அக்கா, இதுக்கும் மகாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சொல்ல போனா இது நடந்தப்போ மகா அந்த பக்கமே வரல. திவ்யா சொன்னதை கேட்டல. இடி இடிச்சு மின்னல் அடிச்ச வெளிச்சத்துல திவ்யா சல்லடைய கை நழுவி விட்டுட்டா. ஏன் சம்பந்தமே இல்லாத விஷயத்துல மகாவை சம்பந்தப்படுத்தி பேசுற? இல்ல காவேரி, கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அவளை அம்பிகா கூட்டிட்டு வந்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அன்னைக்கு கோவில உப்பு கொட்டினதும் இவளாலதான். இவ அங்க வந்ததை நான் பார்த்தப்பதான் எனக்கே தெரியாம உப்பு கூட கையில இருந்து நழுவி போச்சு. மா, திவ்யா கிட்ட சொல்லுங்கம்மா. நடந்த விஷயத்தால ஏதாவது ஃபீல் பண்ண போறா? திரு, ஸ்ரீ நார்மலா தான் இருக்கா. அவ நடந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. அவளை ஃப்ரீயா விடுப்பா. ஆமா, ஸ்ரீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டா. என் பேத்தி ரொம்ப மாடர்ன் இல்லம்மா? மகா, 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 ஏ மகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன கீழே தேடிட்டு காணோன்னு இங்க தேடிட்டு வரேன். சரி, கிளம்பட்டுமா? ஏய் மகா, என்னாச்சு? என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் எப்பவுமே உன்னோட திவ்யாக்கா தான். அது சரி, என்ன பாக்குறத பார்த்தா என்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, ஏன் முகம் இப்படி இருக்கு? என்ன அம்மா திரும்பவும் திட்டினாங்களா? கடவுளே, நான் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? நான் திவ்யாக்க வாழ்க்கையில குறுக்க வந்திருக்கேன். அது எப்படி சொல்றது? மகா, நான் கிளம்பட்டுமா? நான் அந்த அக்கா கிளம்பணும். மகா, உன்கிட்டதான் சொன்னேன், நான் கிளம்பட்டுமா? என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு ஃபீல் பண்றியா? என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் இங்கே வந்துடுறேன். ஓகேயா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம், சரியா? கவிதா, என்னால இனி அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல இருக்கிறத சகிச்சுக்கவே முடியல. அவளை சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க கட்டிக்க போறவரோட பேரு திருக்குமரனா? ஆமா,
என் ராஜகுமாரனோட பேரும் அதான்க்கா. திரு யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த செகண்டே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதான் பாப்பான். என்னோட ராஜகுமாரனும் உங்க மாப்பிள்ள மாதிரி தான்க்கா. திரு மாதிரி ஒருத்தர் எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். மா கிளம்பலாமா? தாத்தா பாட்டி பத்திரமா போயிட்டு வாமா. திரு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். ஓகேடா.